வணக்கம் மாணவர்களே, நான் இன்று எடுக்கப் போகும் தலைப்பு பாய் ஏற்ற பழகலாம், அதன் தொடர்ச்சி. இதுக்கு முன்னே அதனுடைய வகை பார்த்தோம். எதனுடைய வகையை? வெண்பாயினுடைய வகை. அதில் ரெண்டு இதை பார்க்க போகிறோம். இதெல்லாம் நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா. நேரிசை வெண்பாவையும் இன்னிசை வெண்பாவையும் என்னது பார்க்க போகிறோம். பாருமா, நேரிசை வெண்பா வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், 4 அடியிலையும் 2ஆம் அடியில் தனிச்சீர் வரும். 4 அடி, ஒவ்வொரு அடியிலும் எத்தனை சீர் வரும்? 4 சீர் வரும். இறுதி அடி வந்து என்னது? 3 சீரில் வரும். 2ஆம் அடியில் தனிச்சீர் பெற்று வந்தால் அது என்னது? நேரிசை வெண்பா. அதே இது இன்னிசை வெண்பா அப்படின்னு சொன்னால் 4 அடி வரும். 2ஆம் அடியில் என்னது? தனிச்சொல் வராது. இறுதி அடியில் 3 சீர்களை என்னது? பெற்று வரும். ரெண்டுக்கும் பார்த்துக்க. நேரிசை வெண்பா எப்படி வரும், இன்னிசை வெண்பா எப்படி வரும். நேரிசை வெண்பா 4 அடிகளை கொண்டு 2ஆம் அடியில் இறுதி சீர் வந்து அதில் என்னது? தனிச்சீர் பெற்று வரும். இறுதி அடி வந்து 3 சீராட்டு வரும். ஆனால் இன்னிசை வெண்பா வந்து தனிச்சீர் இல்லாமல் 3 அடியில் என்னது? 4 சீரும், இறுதி அடியில் என்னது? முச்சீராகவும் என்னது? வரும். அப்போ ரெண்டு உள்ளதையும் பார்த்துக்க. நேரிசை வெண்பா எப்படி வரும், இன்னிசை வெண்பா எப்படி வரும் பாரு. நேரிசை வெண்பா அதை தான் கொடுத்துருக்கு. நார்ச்சீர், முச்சீர், இடையில் தனிச்சீர் என்று இதன் இலக்கணத்தை என்னது? சுருக்கமாக சொல்லலாம். முதல் அடியில் நார்ச்சீர், அதுக்கு அடுத்த அடியில் என்னது? 4 சீர், அடுத்தல என்னது? அந்த 3 சீருக்கு அடுத்தால தனி சொல் என்னது? பெற்று வரக்கூடியதான் என்னது? அதை என்னது? வரையறுத்து சொல்லியிருக்கு. 2 நார்ச்சீர் முச்சீருக்கு இடையில் 2ஆவது அடியின் ஈட்டுச்சீரால் தனியே ஒரு சீரு கோடிட்டு எழுதப்படும். அந்த ஒரு கோடு போட்டு என்னது? எழுதப்படும். இதனையே தனிச்சீர் என்பர். பாட்டின் முதற்சீருக்கு உரிய எதுகை இந்த தனிச்சீருக்கும் இருக்கும். பாட்டினுடைய முதற்சீரில் உள்ள எதுகை வந்து அந்த தனிச்சொல் அப்படின்னு சொன்னோம்ல, ஒரு கோடு போட்டு அடுத்தால எழுதியிருக்கும்ல, அதனுடைய எதுகையும் ரெண்டும் ஒரே போல என்னது இருக்கும்? ஒரே எழுத்தாட்டு இருக்கும். அதனுடைய உதாரணத்தை பாரு. இந்த பாட்டை பார்த்துக்க. 8 செம்பில் 2 ஈயமிடில் திட்டமாய் வெண்கலமாம் சேர்ந்து உரிக்கில் இட்டமுடன் 7 செம்பில் 1 துத்தமிழம் தமிழல் பாரறிய பித்தளையாம் பார். இதில் அந்த முதற்சீரில் 8 இட்டு இருக்கா, அதே போல் திட்ட இதுலேயும் இட்டு இருக்கா. அடுத்தால பேர் அந்த தனிச்சொல்ல பேர் இட்டு இருக்கு. தனிச்சொல்ல இட்டு இருக்குல்ல, அதுதான் அதனுடைய தன்மை. அந்த எதுகையில் என்னது வரும்? அந்த தனிச்சொல் வந்து என்னது? எதுகையில் வரும். முதற்சீரும் அதனுடைய அந்த தனி சீரும் என்னது? எதுகையில் என்னது வரும். அதுதான் சொல்லியிருக்கு. 4 3 தனிச்சீர், 4 3 சீர்கள் என்கிற முறையில் நேரிசை வெண்பா என்னது? எழுதப்படும். நேரிசை வெண்பா என்னது? எழுதப்படும். 4 முதலடியில் 4 சீர், 2ஆம் அடியில் 3 சீர், அதுக்கடுத்தால என்னது? தனிச்சொல், அடுத்தால என்னது? 4 சீர், அடுத்தால என்னது? 3 சீர். இங்கே கூடிய வரிசையில் என்னது? எழுதப்படுவதான் என்னதுமா? நேரிசை வெண்பா. நேரிசை வெண்பா. அடுத்தால பாரு. இந்த பாட்டிலையும் அதே போல தான் இது சொல்லியிருக்கு. இந்த பாட்டிலையும் அதே போல தான். என்னது? நாளி தோழி, அந்த எதுகை வருதா? நாளி தோழி. இந்த பாட்டில் 2ஆவது அடியின் முதற்சீர் நாளி, 4ஆவது சீர் அதனோடு எதுகை ஒன்றிய தோழி, அது என்னது? தனிச்சொல். இதுவும் என்னது? நேரிசை வெண்பா. நேரிசை வெண்பா. அடுத்தால பாரு. வெண்பாவில் முதல் 2 அடியும் ஓர் எதிகையாகவும் பின் 2 அடியும் ஓர் எதிகையாகவும் உள்ளன. இதுவும் நேரிசை வெண்பாவிற்குடைய இலக்கணங்களில் ஒன்று. சில இடங்களில் 4 அடியும் ஒரே எதுகையாட்டு வரும். 4 அடியில் என்னது? ஒரே எதுகையாட்டு வரும். இந்த பாடலில் முதல் 2 அடியில் ஒரு எதுகை, 2ஆவது 2 அடியில் என்னது? ஒரு எதுகை. ஆழ நாளி, இந்த ரெண்டும் ஒரு எதுகை. அடுத்தால நிதி விதி, இது ஒரு எதுகை. இப்படி வரும். அதே இது என்னது? 4ம் என்னது? ஒரே எதுகையாட்டு என்னது வரும். 2ஆவது எழுத்து அப்படி ஒன்று என்னது வரக்கூடியதான் என்னது? நேரிசை வெண்பாவிற்குடைய இலக்கணமாகும். நேரிசை வெண்பாவிற்குடைய இலக்கணம் ஆகும்.
அடுத்தால பாரு இன்னிசை வெண்பா. இன்னிசை வெண்பான்னா என்னது? தனிச்சொல் பெறாமல் வருவது இன்னிசை வெண்பா. நேரிசை வெண்பா வந்து தனிச்சொல் பெற்று வரும். இது வந்து என்னது? தனிச்சொல். அதான் தனி சீர் இல்லாமல் 4 சீரோடு அமைக்கப்படுவது என்னது? இன்னிசை வெண்பா. அந்த உதாரணத்தைப்படி இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளராய் கேடின்றால். பற்றி அதில் தனிச்சொல் இல்லை. எம்மை உலகத்து யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மறந்து. இதில் தனிச்சொல் இல்லாமல் இருப்பது என்னது? இன்னிசை வெண்பா. இந்த எடுத்துக்காட்டு இதில் பாரு, இது 4ம் என்னது? ஒரே எதுகையில் வந்திருக்கு. இம்மை, தம்மை, எம்மை, மம்மர். இது என்னது? ஒரே எதுகையில் பாரு. எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ள வெண்பாக்கள் வெண்டலை பிறழாமல் பாடப்பட்டுள்ளதை காணலாம். முதல் 2 வெண்பாக்கள் இரு விகற்பம். நம்ம இங்கே பார்த்தோம்ல, இரு விகற்பம் நேரிசை வெண்பாக்களை. முதல் 2 அடிகளும் ஈற்றிரு அடிகளும் வேறு வேறான எதுகை. 3வது வெண்பாவில் ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா. ஒரே விகற்ப இன்னிசை வெண்பா. இந்த 3வது பாடல்ல ஒரே விகற்ப. அப்போ முதல் பாடல் என்னது? 2 அடி ஒரு விகற்பம். 2 அடி என்னது? ஒரே விகற்பம். ஆனால் 3வது இன்னிசை வெண்பாவில் ஒரே எதுகை வந்திருக்கு. அதான் என்னது? அந்த ஒரே விகற்ப இன்னிசை வெண்பா. இதை எப்படி சொல்லுவாங்க? ஒரே விகற்ப இன்னிசை. இந்த பாட்டை எப்படி சொல்லுவாங்க? ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா அப்படின்னு என்னது சொல்லுவாங்க. மாணவர்களே, நன்கு இந்த இதில் உள்ள கொஸ்டினை நீங்கள் என்னது பார்த்து என்னது படிக்கணும்.